அப்பா பாருங்க பாஷா படம். ஆமா கண்ணு, ரஜினிகாந்த். அந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அத்தா நாம போகலாமா? சரி எல்லாரும் சேர்ந்து போகலாம். அப்போ சரி. நான் டிக்கெட் வாங்கி வரேன், நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு சைக்கிளில் தியேட்டர் அருகில் சென்று ஒரு 7 டிக்கெட்டு இன்று வாங்கணும், நம் பிள்ளைகளுக்கு நம் அம்மாக்கு. அப்படி என்று அந்த கவுண்டரில் 7 டிக்கெட்டு வாங்குகிறார். மனதில் ஒரு நிம்மதி, நம் டிக்கெட்டு வாங்கிட்டோம் அப்படி என்று. வீட்டிற்குள் அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு போனவுடன் அந்த குழந்தைகளில் ஒரே சிரிப்பு சத்தம் அந்த வீடையே அலறவிட்டது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டியில் சந்தோஷமாக ஃபேமிலியோடு நம் இன்று போய் அந்த படத்துக்கு பார்க்கணும் என்று அந்த தியேட்டரில் அமைதியாக அந்த படத்தை பார்க்கிறாங்க. அந்த படத்தின் பார்த்த பிறகு மெல்ல மெல்ல ஊருக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இரவில் அவங்க மனதில் ஒரு சந்தோஷம், நாம் இன்று அந்த படத்தை பார்த்துட்டோம் என்று. காலையில் எழுந்தவுடன் மனைவி கையால் ஒரு டீயை குடித்துவிட்டு அது நன்றாக இருக்கும் என்று அவர் மனதோடு சொல்கிறார். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் கிளம்பி விட்டன, அப்பா வயல்களுக்கு கிளம்பிவிட்டன, அம்மா 100 நாள் வேலைகளுக்கு கிளம்பி விட்டன. வீட்டில் ஒரு சமையல், சிக்கன் குழம்பு. அம்மா சுவையோடு சமைக்கின்றன, குழந்தைகள் ஆர்வத்துடன் பார்க்கின்றன. இன்னைக்கு நம்ம சாப்பிடணும் என்று அவங்க மனதில் ஒரு ஆசை. வீட்டில் குடும்பத்துடன் சாப்பிட தொடங்கின. அப்பா இலைகளை வைத்து நானும் சாப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிட தொடங்கின. அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் ஃபேமிலியோடு ஒரு கதையை பேசிக்கொண்டே அவங்க இருக்கிறாங்க. அந்த கதைகளோடு இருக்கும்போது மழை திடீரென வருகின்றன. அந்த மழையில் அவங்க என்ன செய்வது என்று அவங்களுக்கே தெரியவில்லை. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கீழ் போகலாம் என்று நினைக்கும்போது வீட்டில் உள்ளே மழை பெய்கின்ற. அந்த மழை நின்றவுடன் அவங்களுக்கு ஒரு யோசனை, நம் எல்லாரும் தூங்குவோம் என்று. அவங்க சந்தோஷமாக தூங்க ஆரம்பித்தார். இதுதான் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.